அன்றைய மாலை பொழுது எப்போதும் போலத்தான் தொடங்கியது. கோயம்புத்தூர் காந்திபுரமும் பேருந்து நிலையம். வழக்கமான இரைச்சல், டீக்கடை வாசம், அவசர அவசரமாக ஓடும் மக்கள். நான் அஞ்சலி, ஒரு தனியார் வங்கியில் மேலாளர். வார இறுதி விடுமுறைக்காக என் ஊருக்கு போகும் அந்த பயணம் என் வாழ்க்கையின் மிக நீண்ட பயணமாக மாறும் என்று நான் நினைக்கவில்லை. ஜன்னல் இருக்கையில் அமர்ந்து ஹெட்போனை மாட்டிக்கொண்டேன். இளையராஜாவின் தென்றல் வந்து தீண்டும் போது மெல்ல ஒலித்தது. அப்போதுதான் அவன் ஏறினான். சுமார் 35 வயது இருக்கும். கட்டுக்கோப்பான உடல். அவன் அணிந்திருந்த கருநீல சட்டை அவனது நிறத்திற்கு அவ்வளவு பொருத்தமாக இருந்தது. அவன் என் பக்கத்து இருக்கையில் அமர்ந்தபோது என் சுவாசத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவனிடமிருந்து வீசிய அந்த சந்தன மற்றும் புகையிலை கலந்த மனம் ஏதோ ஒரு பழைய ஞாபகத்தை தூண்டியது. அவன் அமர்ந்த அதே வேகத்தில் அவனது தோள் என் தோள் மீது லேசாக உரசியது. அந்த ஒரு வினாடி தீண்டலில் என் உடலின் அணுக்கள் அனைத்தும் விழித்து கொண்டன. பேருந்து நகரத் தொடங்கியது. அவன் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். ஆனால் என் கவனம் என் போனில் இல்லை. என் இடது கண் ஓரம் அவன் பக்கமே நிலைத்திருந்தது. அவனது கைகள் அவை ஒரு ஆணின் கம்பீரத்தை சொல்லின. அந்த விரல்களில் நகங்கள், வெட்டப்பட்டிருந்த நேர்த்தி, மணிக்கட்டில் கட்டப்பட்டிருந்த அந்த விலை உயர்ந்த கடிகாரம் எல்லாம் அவனது ரசனையை சொல்லின. நான் அவனை ரசிக்க ஆரம்பித்தேன். இது வெறும் ரசனை மட்டுமல்ல, ஒரு பெண்ணாக ஒரு ஆணின் மீதான உடல் ரீதியான ஈர்ப்பும் அதில் கலந்திருந்தது. அவனது தாடியின் ஒவ்வொரு மயிர்கால்களும் செதுக்கப்பட்டது போல் இருந்தன. அவன் மூச்சு விடும்போது அவனது நெஞ்சு பகுதி ஏறி இறங்குவதை நான் கவனித்தேன். என்ன செய்கிறாய் அஞ்சலி என்று என் அறிவு கேட்டது. ஆனால் அவன் அழகாக இருக்கிறான், ரசிப்பதில் என்ன தவறு என்று என் உணர்வு பதில் சொன்னது. ஒரு கட்டத்தில் அவன் புத்தகத்தை மூடிவிட்டு தாகத்திற்காக தண்ணீர் பாட்டிலை எடுத்தான். குடித்துவிட்டு திரும்பும்போது என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். நான் அவசரமாக ஜன்னல் பக்கம் திரும்பினேன். ஆனால் என் முகம் சிவந்திருப்பதை என்னால் உணர முடிந்தது. தண்ணீர் வேணுமா என்று கேட்டான். அவனது குரல் அது ஒரு பேரிலை போல கனமாகவும் வசீகரமாகவும் இருந்தது. இல்லை தேங்க்ஸ் என்றேன் திக்கி திணறி. நான் ரகு என்று கை நீட்டினான். அவன் கையை பிடிப்பதா வேண்டாமா என்று ஒரு கணம் யோசித்தேன். பின் மெதுவாக என் கையை நீட்டினேன். அவனது கை சூடாகவும் கடினமாகவும் அதே சமயம் ஒரு பாதுகாப்பு உணர்வை தருவதாகவும் இருந்தது. அந்த தீண்டலை நான் சில வினாடிகள் அதிகம் நீட்டித்தேன். அவன் கண்களில் ஒரு மெல்லிய மின்னல் மின்னியது. நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அவன் ஒரு ஆர்கிடெக்ட், கட்டிடங்களை வடிவமைப்பவன். அவன் பேசும் விதம், வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும் முறை எல்லாம் என்னை மேலும் அவன்பால் ஈர்த்தன. அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே என் கண்கள் அவனது உதடுகளைத்தான் பார்த்து கொண்டிருந்தன. என்னுள் ஒரு காமத்தி எரிய தொடங்கியது. அவனது அருகாமை, அந்த பேருந்தின் குளங்கள், வெளியே பெய்யும் மழை எல்லாம் சேர்ந்து என்னை ஒரு போதைக்குள் தள்ளியது. அவன் என் மீது சாய்ந்து பேசும்போது, நான் அவனை பார்க்கும்போது அவன் கண்களில் தெரியும் அந்த ஆண்மை கலந்த காதலும் என்னை ஒரு மாய உலகிற்கு அழைத்துச் சென்றன. பேருந்து ஒரு நிறுத்தத்தில் நின்றது. அவன் தன் அலைபேசிக்கு வந்த அழைப்பை ஏற்றான். சொல்லு குட்டிமா, சாப்பிட்டீங்களா? பாப்பா தூங்கிட்டாளா? இதோ இன்னும் 1 மணி நேரத்துல வந்துடுவேன் என்று மிக மென்மையாக உரிமையோடு பேசினான். அவன் பேசி முடித்து திரும்பும்போது என் முகத்தில் இருந்த அந்த பரவசம் மறைந்து ஒரு மரத்து போன உணர்வு வந்தது. அவன் விரலில் அந்த மெல்லிய மோதிரம் இருந்தது. அதுவரை என் கண்ணில் படாத அந்த தாலி சரடு போன்ற வளையம் இப்போது என் கண்ணை குத்தியது. அவன் திருமணமானவன், ஒரு குழந்தைக்கு தந்தை என்று தெரிந்ததும் என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அதுவரை அவனது தோள்களில் சாய்ந்து கொள்ள துடித்த என் மனம் இப்போது அவனை விட்டு விலக துடித்தது. அஞ்சலி, நீ ஒரு குற்றவாளி என்று என் மனசாட்சி கத்தியது. அவன் ஒரு அந்நிய பெண்ணின் கணவன். அவனது அன்பு, அவனது பரிசம், அவனது பார்வை எல்லாம் அந்த பெண்ணுக்கு மட்டுமே சொந்தமானவை. அடுத்த 1 மணி நேரம் எனக்கு நரகமாக இருந்தது. அவன் இன்னும் என்னிடம் சகஜமாக பேசிக்கொண்டிருந்தான். அவனுக்கு என் மனதுக்குள் நடக்கும் சுனாமி தெரியாது. என் கண்கள் அவன் மீது இருந்த அதே ஈர்ப்போடு தான் பார்த்தன. ஆனால் இப்போது அந்த பார்வையில் ஒரு வழி இருந்தது. ஏன் இவன் எனக்கு முன்னமே கிடைக்கவில்லை? ஏன் விதி இப்படி விளையாடுகிறது? ஒரு பக்கம் அவனது சட்டையின் வாசத்தை ஆழமாக சுவாசித்து அவனது கையை பிடித்துக்கொள்ள துடிக்கும் என் காமம்,
மறுபக்கம் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை பறிக்க கூடாது என்று சொல்லும் அறம். அவன் தன் பையில் இருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டினான். இது என் மனைவி நந்தினி, இது என் மகள் தியா என்றான். அந்த புகைப்படத்தை பார்த்தபோது என் கண்கள் கலங்கின. அந்த பெண் அத்தனை அழகாக நம்பிக்கையோடு அவன் தோளில் சாய்ந்திருந்தாள். நான் இப்போது அவளுக்கு துரோகம் செய்வது போல உணர்ந்தேன். ஒரு ஆணின் மீதான ஈர்ப்பு என்பது தவறில்லை, ஆனால் அந்த ஆண் யாருடையவன் என்பதுதான் இங்கே அறம். அவன் இறங்க வேண்டிய இடம் வந்தது. உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் அஞ்சலி. லைஃப்ல சிலரை பார்த்த உடனேயே பிடிக்கும். நீங்க அப்படி ஒருத்தர். டேக் கேர் என்று சொல்லிவிட்டு ஒரு நண்பனாக என் தோளை தட்டிவிட்டு இறங்கினான். அந்த தட்டல் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் போலவும் இருந்தது, ஒரு எச்சரிக்கை போலவும் இருந்தது. பேருந்து நகர ஆரம்பித்தது. அவன் சாலையில் இறங்கி தன்னிடம் இருந்த அதே சந்தோஷத்தோடு தன் குடும்பத்தை நோக்கி ஓடுவதை பார்த்தேன். என் கண்கள் தாரை தாரையாக அழுதன. இது அவன் கிடைக்கவில்லை என்பதற்கான அழுகை அல்ல. எனக்குள் இருந்த அந்த பெண்மை ஒரு அழகான ஆணை தேடி அலைந்து இறுதியில் தார்மீகம் என்ற எல்லையில் வந்து நின்றதற்கான அழுகை. அவன் என் வாழ்க்கையில் ஒரு சில மணி நேர பயணிதான். ஆனால் அவன் எனக்கு ஒரு பெரிய உண்மையை புரிய வைத்தான். எல்லா ஈர்ப்புகளும் காதலாக முடியாது, எல்லா காதல்களும் கல்யாணத்தில் முடியாது. சில மனிதர்களை நாம் தூரத்தில் இருந்து ரசிப்பதுதான் அந்த மனிதர்களுக்கும் அழகு, நமக்கும் பெருமை. என் மனதில் இருந்த அந்த பழைய ஈர்ப்பு இப்போது ஒரு முதிர்ச்சியான மரியாதையாக மாறியது. நான் ஜன்னல் வெளியே பார்த்தேன். மழை நின்று விட்டது. ஆனால் மண் வாசம் இன்னும் இருந்தது, அவனது நினைவை போல. அந்த பயணம் முடிந்து 3 வாரங்கள் ஆகிவிட்டன. ஆனால் என் அறையின் சுவர்களில் இன்னும் ரகுவின் குரல் எதிரொலிப்பது போலவே இருந்தது. அலுவலகத்தில் வேலை செய்யும் போதும் கணினியின் திரையில் எண்களுக்கு பதிலாக அவனது அந்த தீர்க்கமான கண்கள் வந்து போயின. இது வெறும் கிரஷ் மட்டுமல்ல என்று என் அடிமனதுக்கு தெரியும். இது ஒரு பெண்ணின் உடல் மற்றும் ஆன்மா ஒரு சேர ஒரு ஆணிடம் கொள்ளும் ஆழமான ஈர்ப்பு. ஆனால் அந்த ஈர்ப்பின் குறுக்கே திருமணம் என்ற ஒரு வேலி இருப்பதை நினைக்கும் போது என் உள்ளம் சுருங்கியது. அஞ்சலி, அவன் ஒரு அந்நியன். அவனுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கிறது என்று என் தோழி மீராவிடம் ஒரு நாள் சொன்னேன். மீரா என்னை ஆழ்ந்து பார்த்தாள். அஞ்சலி, ஒருத்தரை பிடிக்கிறது தப்பில்லை, ஆனா அந்த பிடிப்பு மற்றவங்க வாழ்க்கையை சிதைக்க கூடாதுன்னு நினைக்கிறியே, அங்கேதான் நீ ஜெயிக்கிற. ஆனா ஒன்று, அந்த நினைவுகளை நீயே வளர்த்துக்கிட்டே இருந்தா அது உன்னைத்தான் அழிக்கும் என்றாள். அவள் சொன்னது உண்மைதான். ஆனால் அவனது சந்தன வாசத்தை என் சுவாசத்திலிருந்து எப்படி அகற்றுவது? விதி எப்போதும் ஒரு விசித்திரமான விளையாட்டு வீரன். 1 மாதம் கழித்து ஒரு பெரிய கட்டிடக்கலை கண்காட்சிக்கு அலுவலக வேலையாக நான் சென்றிருந்தேன். அங்கே புதிய வகை வங்கி கடன்கள் பற்றி பேச வேண்டியிருந்தது. கூட்டத்தில் மேடையை பார்த்து கொண்டிருந்த நான் அப்படியே உறைந்து போனேன். மேடையில் ஒருவன் மைக் பிடித்து பேசிக் கொண்டிருந்தான். அதே நீல நிற சட்டை, அதே தீர்க்கமான பார்வை, ரகு. அவன் பேசிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த வீட்டில் வாழ போறவங்களோட உணர்வுகள் என்ற அவன் குரல் என் காதுகளில் தேனாக பாய்ந்தது. என் கண்கள் அறியாமல் அவனது உடல் அமைப்பை, அவன் கைகளை அசைத்து பேசும் அழகை ரசித்தன. ஒரு ஆணை இவ்வளவு ஆழமாக ஒரு பெண்ணால் ரசிக்க முடியுமா? என் உடல் சிலிர்த்தது. கூட்டம் முடிந்ததும் நான் அங்கிருந்து நகர முயன்றேன். ஆனால் அஞ்சலி என்ற குரல் என்னை நிறுத்தியது. திரும்பி பார்த்தேன். ரகு என் முன்னால் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களில் ஒரு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி. நீங்க இங்கே என்ன பண்றீங்க? அந்த பஸ் பயணத்துக்கு அப்புறம் உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை என்றான். நான் பேங்க் வேலையா வந்தேன் என்று திக்கினேன். காபி சாப்பிடலாமா என்று அவன் கேட்டபோது என் தார்மீக கட்டுப்பாடுகள் அனைத்தும் ஒரு நிமிடம் தளர்ந்தன. சரி என்று சொல்லிவிட்டேன். கண்காட்சி திடலின் ஒரு மூலையில் இருந்த கஃபேவில் அமர்ந்தோம். அவன் பேசினான். பேசிக்கொண்டே இருந்தான். அவன் சிரிக்கும்போது அவனது கன்னங்களில் விழும் அந்த சிறு குழி, அவனது சிரிப்பில் இருக்கும் அந்த ஆண்மை கலந்த வசீகரம், நான் மீண்டும் அவனுள் மூழ்க ஆரம்பித்தேன்.
ரகு, உங்க ஒய்ஃப் நந்தினி பத்தி சொன்னீங்களே, அவங்க எப்படி இருக்காங்க என்று வேண்டுமென்றே கேட்டேன். எனக்கு நானே ஒரு வேலையை போட்டுக்கொள்ள அந்த பெயர் தேவைப்பட்டது. அவன் முகம் சட்டென்று மாறியது. கண்கள் லேசாக கலங்கின. அவள் அவள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்துல இறந்துட்டா அஞ்சலி. பஸ்ஸில் நான் காட்டினது அவளோட பழைய ஃபோட்டோ. அவன் நினைவோடு தான் நான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்றான். என் உலகம் தலைகீழாக மாறியது. அவன் திருமணம் ஆனவன்தான், ஆனால் இப்போது அவன் தனிமையில் இருப்பவன். அப்போதே என் மனதுக்குள் ஒரு ராட்சத அலை எழுந்தது. இப்போது உனக்கு தடையில்லை அஞ்சலி, நீ அவனை நேசிக்கலாம், அவனை அடையலாம் என்று ஒரு பக்கம் காமம் கலந்த காதல் கத்தியது. ஆனால் அவன் இன்னும் தன் மனைவியின் நினைவுகளில்தான் வாழ்கிறான் என்பதை அவனது கண்கள் சொல்லின. அவன் ஒரு நேர்மையான மனிதன். அவனது இதயத்தில் இன்னொரு பெண்ணுக்கு இடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. சாரி ரகு, எனக்கு தெரியாது என்றேன் மெதுவாக. அவன் என் கையை மென்மையாக தொட்டான். பரவாயில்லை அஞ்சலி, அந்த பஸ் பயணத்துல உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சது. என் வலிகளை மறக்க வச்ச முதல் ஆள் நீங்க தான் என்றான். அந்த தீண்டல் என் உடலெங்கும் ஒரு காட்டு தீயை போல பரவியது. அவனை அப்படியே அணைத்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை ஒருபுறம், அவனது புனிதமான துக்கத்தை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மறுபுறம். அன்று மாலை வீட்டுக்கு வந்தபோது என் உள்ளம் ஒரு போர்க்களமாக இருந்தது. அவன் இப்போது சிங்கிள். அவனை நான் நெருங்குவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவன் என்னை ஒரு நல்ல தோழியாகத்தான் பார்க்கிறான். நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். காதல் என்பதும் ஈர்ப்பு என்பதும் ஒருவரை சொந்தமாக்கிக் கொள்வது மட்டுமல்ல. ரகு போன்ற ஒரு மனிதன் தன் மனைவியின் நினைவுகளோடு கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் இடையில் புகுந்து அவனது அந்த புனிதத்தை கலைக்க விரும்பவில்லை. அவனுக்கு ஒரு தோழியாக, ஒரு ஆறுதலாக இருக்க முடிவெடுத்தேன். என் காமம் கலந்த ஈர்ப்பை ஒரு அழகான நட்பாக மாற்றிக்கொள்ள பழகினேன். ஆண்கள் பலவிதம், ஆனால் ரகு போன்ற ஆண்கள் ஒரு பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் ஒன்றுதான். உண்மையான ஈர்ப்பு என்பது உடலோடு முடிவதல்ல, அது ஒருவருடைய வலிகளையும் விழுமியங்களையும் மதிப்பதில் இருக்கிறது. இன்றும் நான் அந்த பேருந்து பயணத்தை நினைத்து பார்க்கிறேன். அன்று ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்த அந்த அஞ்சலி வேறு, இன்று ரகுவின் தூய்மையான அன்பை புரிந்து கொண்ட அஞ்சலி வேறு. அஞ்சலி ரகுவை அடையவில்லை, ஆனால் ரகுவின் மூலம் தன்னை தானே கண்டடைந்தாள். அந்த மௌன பயணம் அவளுக்கு வாழ்க்கையின் மிகச்சிறந்த முதிர்ச்சியை கொடுத்தது. கண்காட்சி முடிந்து 2 மாதங்கள் ஓடிவிட்டன. ரகுவிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை. அவன் ஒருவேளை என்னை மறந்திருப்பானோ என்ற கேள்வி ஒவ்வொரு இரவும் என் உறக்கத்தை கலைத்தது. அந்த பேருந்து பயணத்தில் தொடங்கிய ஈர்ப்பு இப்போது ஒரு ஆத்மாவின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டிருந்தது. அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது என் போன் அதிர்ந்தது. ஒரு தெரியாத எண். ஹலோ அஞ்சலி. அந்த குரல். ஒரு நொடியில் என் இதயம் 1000 முறை துடித்தது. ரகு, ரகு நீங்களா? எப்படி இருக்கீங்க? அஞ்சலி, நான் உங்க ஆபீஸ் வாசல்ல தான் இருக்கேன், உங்களை பார்க்கணும், முடியுமா என்றான். என் கைகள் நடுங்கின. மேக்கப்பை சரி செய்து கொண்டு வேக வேகமாக கீழே ஓடினேன். அங்கே அவன் தன் காரில் சாய்ந்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். வெள்ளை நிற லினன் சட்டை, கையில் அதே வாட்ச். அவனது தோற்றத்தில் இருந்த அந்த வசீகரம் என் மூச்சை பறித்தது. ஏன் திடீர்னு என்று கேட்டேன். அவனை நேருக்கு நேர் பார்க்க துணிவின்றி. அவன் பதில் சொல்லாமல் என்னை ஏறிட்டான். அவனது பார்வையில் அன்று இருந்த அமைதி இன்று இல்லை. ஏதோ ஒரு தவிப்பு, ஒரு தேடல் இருந்தது. அஞ்சலி, காரில் ஏறுங்க, கொஞ்சம் பேசணும் என்றான், அதிகாரமாகவும் அதே சமயம் மென்மையாகவும். காரின் கதவை திறந்து நான் ஏறிய போது அந்த சந்தன வாசம் மீண்டும் என்னை சூழ்ந்தது. கார் நகரத் தொடங்கியது. அவன் எங்கு செல்கிறான் என்று நான் கேட்கவில்லை. அவனோடு எங்கு வேண்டுமானாலும் செல்ல நான் தயாராக இருந்தேன். நகரத்தின் பரபரப்பு குறைந்து அமைதியான ஒரு ஏரிக்கரை ஓரம் அவன் காரை நிறுத்தினான். அஞ்சலி, நான் உங்களை தேடி வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். நந்தினி இறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில இன்னொரு பெண்ணுக்கு இடமில்லைன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த பஸ் பயணம் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அவன் என் பக்கம் திரும்பினான். அவனது முகத்திற்கும் எனக்கும் இடையில் சில அங்குல தூரம்தான் இருந்தது. உங்ககிட்ட நான் பேசின அந்த 2 மணி நேரம், அப்புறம் கண்காட்சியில உங்களை பார்த்த அந்த நிமிஷம், தூக்கத்துல கூட உங்க கண்கள் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஆணா நான் உங்களை ரொம்ப ஆழமா விரும்புறேன் அஞ்சலி. இது வெறும் ஆறுதலுக்கான தேடல் இல்லை. என் உடலும் மனசும் உங்களை மட்டும்தான் கேட்குது.
அவன் பேச பேச என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவனது கை மெதுவாக என் முகத்தை வருடியது. அவனது விரல்களின் வெப்பம் என் கன்னத்தில் பட்டபோது எனக்குள் இருந்த இத்தனை நாள் ஏக்கம் ஒரு எரிமலையாய் வெடித்தது. நான் அவனை பார்த்தேன். அந்த பார்வையில் எந்த தார்மீக தடையும் இருக்கவில்லை. ரகு, உங்களை அந்த பஸ்ல பார்த்த முதல் நிமிஷமே என் உயிரை தோத்துட்டேன். நீங்க கல்யாணமானவர்னு தெரிஞ்சப்போ நான் பட்ட வழி இருக்கே, அது நரகம் என்று குமுறினேன். அவன் என்னை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவனது வலியுள்ள புஜங்களுக்குள் நான் சிறைப்பட்ட போது நான் தேடிய சொர்க்கம் இதுதான் என்று புரிந்தது. அவனது மூச்சு காற்று என் கழுத்தில் பட்டபோது என்னுள் இருந்த காமத்தின் தாகம் உச்சத்தை அடைந்தது. அவன் என் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அஞ்சலி, எனக்கு உன்னை காதலிக்க மட்டும் தெரியாது, உன்னை ஆளவும் தெரியும். நீ எனக்கு வேணும் என்று அவன் கிசுகிசுத்த போது நான் முழுவதுமாக அவனிடம் சரணடைந்தேன். அந்த மாலை பொழுது எங்களுக்கு புதிய விடியலாக அமைந்தது. ரகுவின் தேடல் முடிவுக்கு வந்தது. என் காத்திருப்புக்கும் பலன் கிடைத்தது. சமூகம் என்ன சொன்னாலும், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயமெல்லாம் அந்த நொடியில் மறைந்து போனது. 2 தனிமையான ஆத்மாக்கள் ஒரு பேருந்து பயணத்தில் தற்செயலாக சந்தித்து இன்று ஒரு உயிராக கலந்திருப்பது விதியின் மகத்தான ரகசியம். ரகு என் கைகளை பிடித்து கொண்டான். அந்த விரலில் இருந்த மோதிரம் இப்போது எனக்கு வலியை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவனது இதயத்தில் எனக்கு ஒரு நிரந்தரமான சிம்மாசனம் இருப்பதை நான் உணர்ந்தேன். நாம வீட்டுக்கு போலாமா என்று கேட்டான். உங்க கூட எங்க வேணா வரே ரகு என்றேன். மீண்டும் ஒரு பயணம் தொடங்கியது. ஆனால் இது பேருந்தில் அல்ல, ஒரு அழகான வாழ்க்கையை நோக்கி. சில பயணங்கள் இடையில் முடிந்து விடுவதில்லை. அவை சரியான திசையை கண்டுபிடித்து மீண்டும் தொடங்கும். அஞ்சலியின் வாழ்க்கை பயணம் இப்போது ரகுவின் கரம் பிடித்து மௌனத்தில் இருந்து இசையாக மாறியது. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.